ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நிறையா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோ முக்கியமாக எதுக்கு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வே சிஸ்டத்தில் ட்ராக்ஷன் சிஸ்டத்தில் டூ வே சிஸ்டம் எப்படி ஏன் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் என்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக நான் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? வாங்க டீட்டெயிலாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து ப்ராக்டிக்கலாக இல்லை, தியரிட்டிக்கலாக இருந்துச்சு. ஸோ நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே. போல் ரயில்வேயில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்கில் இப்படி தான் இருக்கும். ரைட் சைடில் இப்போ பிக் போல் இருக்கும், டாப்பில் ஒரு போல் இருக்கும், கீழே ஸ்ட்ரைட்டாக வந்து வெர்டிக்கலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. 2 பிளாக்கில் இருக்குது பாருங்க, அது வந்து 2 இன்சுலேட்டர் வச்சுருப்பாங்க. இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா 2 ஒயரில் இருக்கும். 2 ஒயரில் வந்து டாப்பில் ஒன்று பாட்டமில் ஒன்று போகும். இதில் இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பண்ணி கீழே வந்து அந்த இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 ஒயர் சிஸ்டம் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த பிளாக் கலருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு இன்சுலேட்டர். ஸோ அந்த இன்சுலேட்டர் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளை வந்து இந்த போலுக்கு போய் கீழே வந்து நமக்கு யாரும் தொட்டாங்கன்னா கூட ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஒயர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு போலுக்கும் இன்னொரு போலுக்கும் நம்ம வந்து ஒரு ஒயரை வந்து கட் பண்ணுறோம், ஒரு ஒயரை வந்து கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. எப்படி இழுத்து கட்டினாலும் அந்த ஒயர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, வந்து ஒரு தொங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம், ஸ்ட்ரைட்டாக இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு கீழே ஒரு பேரலாக வந்து ஒரு ஒயரை கட்டுறாங்க. ஒரு ஒயரை வந்து கனெக்ட் பண்ணி அது 2க்கும் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாருங்கள், ஒரு சின்ன இதை வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும், கீழே இருக்க ஒயர் வந்து கீழே இருக்க அந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஸோ அப்போ ட்ரெயின் போகும்போது என்ன ஆகும்னா அது வந்து டச் பண்ணி போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த 2 ஒயர் சிஸ்டத்தை வந்து இவங்க ரொம்பவே யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஒயர் சிஸ்டத்தில் வந்து இன்னொரு சிஸ்டம் வந்து நம்ம சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ஒயர் சிஸ்டம் வந்து தான் யூஸ் பண்ண முடியும். சிங்கிள் ஒயர் சிஸ்டத்தை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. 2 ஒயர் சிஸ்டத்தை வந்து இந்த 2 ஒயர்லையுமே வந்து பவர் சப்ளை வந்து ரன் ஆகும். சரியா? அப்போது வந்து லூப்பிங் எப்படி க்ளோஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் கீழே இருக்க ட்ராக்கில் வந்து அது வந்து கிரவுண்டிங் ஆகிடும். ஸோ இந்த லூப் வந்து கனெக்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில், அதாவது ஒன் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து கரெக்ட் ஆகும். சரியா? இதுதான் வந்து இதோட முக்கியமான பேசிக். பாருங்களேன், இந்த இப்படி தான் இது வந்து இழுத்து கட்டியிருக்காங்க. அதாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்பில் வந்து கேட்னரி ஒயர்னு சொல்லுவாங்க, கீழே வந்து கான்டாக்ட் ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க, டெக்னிக்கல் வேர்டு. இப்போ பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஈஸியாக, ஏன் வந்து இந்த சிஸ்டம் வந்து இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ ஒரு ஒயர் சிஸ்டத்தை ஏன் பண்ணக்கூடாது, ஒரு ஒயர் சிஸ்டம் பண்ணால் இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ அதனால தான் ரயில்வேயில் வந்து 2 ஒயர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. 25,000. ஸோ இந்த எலக்ட்ரிக் ட்ரெயினை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி ரன் பண்ணுறாங்க 2 ஒயர் சிஸ்டத்தில் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இது ஒரு சின்ன மெசேஜ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நான் ரொம்ப நம்புகிறேன். இது இல்லாமல் வேறொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். சரியா? நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.